Hello guys, I'm Rohith. In the video வந்து 2021ல நீட்ல குவாலிஃபை மார்க் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்க் இருந்தால் தான் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது குறையலாம் கூடலாம். இப்படி நீங்க இப்போதைக்கு இதுதான் இந்த அரௌண்ட்குள்ள இருக்கலாம், ஓகேவா? அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு போன வீடியோவில் என்னன்னு பார்த்தோம். இந்த 48% மேலே இருந்தால் தான் நம்ம இந்த கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆக முடியும். ஜென்ரலில் வந்து 50% தான் செலக்ட் ஆக முடியும். இப்போ அந்த பர்சன்டேஜில் எத்தனை மார்க் உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ கேட்டகரி நீட் கட் ஆஃப் பர்சன்டேஜ் நீட் கட் ஆஃப் 2021 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜென்ரலும் இடபிள்யூஎஸும் அதுக்கு வந்து 15%, அதாவது 720லேருந்து 138க்குள்ள யார் வேணாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீட் 2021 மார்க்கை வச்சு நம்ம சொல்ல முடியுது. 138க்கு மேலே உள்ளவங்க 138 இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் எலிஜிபிள் ஆகலாம். ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40% தான். 40% இருந்தாலே, அதாவது 137லேருந்து 108 மார்க் இருந்தாலே இங்கே எலிஜிபிள். அடுத்த வீடியோவில் வந்து ஆயுஷ் கட் ஆஃப் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஓசி, அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ ஃபிசிக்கல் சேலஞ்ச் அவங்களாம் இருப்பாங்களா, அவங்களோட ஜென்ரல் வந்து 45% அவங்களுக்கு மார்க் வந்து 137லேருந்து 122க்குள்ள இருக்கலாம், அவங்க எலிஜிபிள், ஓகேவா? அதே போல் ஓபிசி பிடபிள்யூடி எஸ்சி பிடபிள்யூடி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களாம் வந்து 14% 121 108க்குள்ள இருந்தாலே அங்கே நீட்ல எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். 2021 மார்க் வச்சு நம்ம இப்போ பார்த்தோம் கட் ஆஃப். ஆயுஷ் 2021ல் ஆயுஷ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க 87 வரைக்கும். அது என்ன, அது கட் ஆஃப் எவ்வளோ வச்சு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கட் ஆஃப் இதே மாதிரி கட் ஆஃப் வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் ஆயுஷ் கட் ஆஃப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.